அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜம்ஷீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈதுக்கு நாள் வந்து நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக விலாகாக எடுத்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈதுக்கு நாள் நைட்டே வந்து பாப்பாவுக்கு மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து கரெக்டாக ஈத் அன்னைக்கு நாள் வந்து நமக்கு வந்து ஸ்வீட்லாம் செய்கிற வேலை இருக்கும். சரி இப்பயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு மெஹந்தி வைக்கிறீங்களே வந்து அலர்ஜிஸ்லாம் வராதா அப்படின்னு கேட்பீங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆர்கானிக் ஹென்னா. இதை நான் வந்து ரிஃபா ஹென்னா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். உங்களோட ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு மெஹந்தி வேணும், மெஹந்தி போடணும், எல்லாத்துக்குமே வந்து இவங்கள புக் பண்ணிக்கலாம். ஈத் ஆஃபரில் வந்து நான் மெஹந்தி வாங்கியிருந்தேன். இவங்க நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சைடு போட்டுட்டேன். பாப்பா வந்து லைட்டாக ஆட்டிட்டாங்க. அதனால லைட்டாக வந்து ஒரு சைட்லலாம் இழும்பிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கை காஞ்சோடனே இன்னொரு கைக்கும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ வந்து ஈத்லாம் வந்தாலே ஹென்னா போட்டால் தான் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் இருக்கா அப்படின்னு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பாக்கு யூஸ் பண்ணுற அந்த மெஹந்தி ஸ்டென்சில் வந்து நான் பக்கத்தில் உள்ள லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் போன நோம்பு பெருநாக்கே வாங்கிட்டேன். அதை பாதி யூஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு வந்து பாப்பாக்கு இப்போ போட்டுட்டு இருக்கேன். பாப்பாக்கு மெஹந்தி போட்டு அதை காயவே வந்து நைட்டு 12 o'clock ஆயிடுச்சு. சஹர் அரஃபா நோம்புக்கு வர சஹர் வைக்கிறதுக்காக 3:30க்கு எந்திரிக்கணும். 5 hours later. மார்னிங் சஹர்லாம் செஞ்சாச்சு. சஹர்லாம் செஞ்சு தொழுது முடிச்சுட்டு சரி நம்மளும் மெஹந்தி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோவெல்லாம் மெஹந்தி போட வராது. ஏதோ கையை ஃபில் பண்ணுமே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேன். பாப்பா வேற நடுவில் முழிச்சிட்டாங்க. முழிச்சு அவங்களும் நானும் மெஹந்தி போடுறேன் அப்படின்னு சொல்லி கையிலலாம் வச்சு வந்து கிறுக்கிட்டு இருந்தாங்க. The next morning. மார்னிங் தூங்குறதுக்கே 6 o'clock ஆயிடுச்சு. லேட்டாக தான் முழிச்சோம். எனக்கும் பேபிக்கும் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அதனால என் ஹஸ்பண்டுக்கும் மேட்சாக டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள கடைக்கு தான் போயிருந்தோம். இந்த கடையை பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே வந்து டார்க் ப்ளூ கலர் ஷர்ட் வாங்கிட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து 2-3 டிஷர்ட் பார்த்தாங்க. அந்த நருட்டோ டிஷர்ட் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது. அந்த டிஷர்ட்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. 3 hours later. அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் ஃபாதர் இன்லா அக்ஸா எல்லாருமே பக்கத்தில் உள்ள GM சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே என் ஹஸ்பண்டோட அண்ணன் பசங்களும் வந்திருந்தாங்க. அவங்க அக்ஸாவை பார்த்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. அக்ஸா வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போனோன்னா வந்து ட்ராலியில் உட்கார வச்சுருவோம். அவள் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜாலியாக உட்காந்துட்டு வருவாள். நாங்களும் வந்து ஈஸியாக ஷாப் பண்ணுவோம். எங்களுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கியாச்சு. அக்ஸா வந்து இந்த மாதிரி சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதையும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. என்னம்மா என்னம்மா கிராசரிஸ் எல்லாமே ஷாப் பண்ணியாச்சு. அடுத்தது தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வெளியே கடைக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கே வந்து 5:45 ஆயிடுச்சு. நோன்பு திறக்கிற நேரம் வந்துருச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு வந்து வீட்டில் சிம்பிளாக பஜ்ஜி, நோன்பு கஞ்சி, அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாமே வந்து மதரின்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் அரஃபா நோன்பு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 3 hours later. நோன்பு திறந்து உடம்பு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தா அதை வந்து நான் விலாகாக எடுக்கலை. அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு பாப்பா வந்து நேரத்தோடு தூங்க வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே ஈது இல்லையா, அதனால நாளே வந்து இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சிடலாம். அப்போ தான் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து நானும் என் மதரின்லாவும் ஸ்வீட்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து என் மதரின்லா வந்து வட்டலாப்பம் செஞ்சாங்க. வட்டலாப்பம் ஃபுல் ரெசிபி வந்து நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மதியமே வந்து குலாப் ஜாமுன் செய்யலாம் தான் பிளான். ஆனால் வந்து வீட்டில் 2 பாப்பாங்களை வச்சுட்டு சுத்தமாக செய்ய முடியல. 2 பேரும் வந்து ஓவராக அடம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு வேலை செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நைட்டு 2 பாப்பாவும் தூங்கினதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் இந்த ஸ்வீட்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என் மதரின்ல வந்து வட்டலாப்பம் ஒரு சைடு செய்யக்குள்ளேயே வந்து நான் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து நம்ம பிரியாணிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டெசர்ட்டாக வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஈத் அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் ஒன்று ஒன்றா உரித்து அந்த பாலெல்லாம் சுண்ட வைக்க வந்து ரொம்ப டைம் ஆகும். அதனால நைட்டே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது சில்லுன்னு சர்வ் பண்ணக்குள்ளே இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். வட்டலாப்பம், ஃப்ரூட் கஸ்டர்ட், அதுக்கப்புறம் என் மதரின்லாம் வந்து
கடல் பாசி எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக வந்து நாளைக்கு பிரியாணிக்கான வெங்காயம் தக்காளியை மட்டும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வச்சிட்டோம். ஏன்னா நாளைக்கு அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பேபிஸ் வந்து வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணவே விட மாட்டுறாங்க, எல்லாத்தையும் வந்து அள்ளி இறச்சிடுறாங்க. சுத்தமாக வச்சுக்கிட்டு 2 டாட்லெட்ஸ் வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியல. அதனால் வந்து நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம், வீணாலாம் போகாது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்கிறதுக்காக நைட்டே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த எல்லா ஒர்க்கையும் செஞ்சு முடிக்கவே நைட்டு 12:30 ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் காலைல 6:30க்கெலாம் தொழுக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 6 o'clockலாம் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புனாதான். அதனால நான் வந்து 4 o'clockலாம் அலாரம் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம டக்குன்னு நான் ஏஞ்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் குளிக்க வைக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு காலைல வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்னென்ன ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் செட்டாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா காலைல வந்து சீக்கிரமாக கிளம்பணும், அந்த நேரத்தில் வந்து தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஹீட்டர் ஸ்விட்சு கூட ஆன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கினேன். ஏன்னா வந்து டக்குன்னு காலைல ஏஞ்சோடனே குளிச்சிடலாம், தண்ணி வந்து சூடாகவே இருக்குங்கிறதுக்காக. ஈத்னாலே எல்லா வீட்லேயும் வந்து வேலை பரபரப்பாக தான் இருக்கும். எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். அன்னைக்கோட நாள் தான் நிறையா வேலை இருக்கிற மாதிரியே தெரியும். நாள்னு கிடையாது, நாங்கள் ஈத் வருது அப்படிங்கிறதுக்காக 1 வீக் முன்னாடிலேருந்தே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் ஈத் விலாகை வந்து நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கிற நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா என்கரேஜ் பண்ணுறீங்க. அதை கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது என்கரேஜாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி சப்போர்ட்டை எப்போவுமே கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.